இருக்கக்கூடிய அப்பாவி தமிழ் தேயிலை தோட்ட தொழிலாளிகளுடைய பிள்ளைகளுக்கான சாதி சான்றிதழ் விவகாரம் கேரள மாநில சட்டமன்றத்திலே வாரி சுருட்டி குப்பையில் தூக்கி போடப்பட்டது. மரியாதைக்குரிய தேவிகுளம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜா அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு கேரள மாநில முதல்வர் கொடுத்த பதில் ஏற்புடைய பதில் அல்ல. என்ன செஞ்சாச்சு? பந்த தூக்கி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போட்டாச்சு. நாம் என்ன கேட்கிறோம்? 150 ஆண்டுகளாக இந்த பூமியில வாழ்றோம். 1870 கணக்கு பார்த்துக்கோங்க. அப்போ 150 ஆண்டுகளை நாம் அங்க போய் தொடப்போகிறோம். 150 ஆண்டு அது சாதாரண விஷயம் இல்லை. கனடாவில் 5 வருஷம் இருந்தா குடியுரிமை கொடுத்துருதான், சிட்டிசன்ஷிப் கனடாவில். அப்ப 150 ஆண்டுகளை தொடப்போகிறோம். நாங்கள் இடுக்கி மாவட்டத்திலே எங்களுக்கான சாதி சான்றிதழை நாங்கள் கேட்டால் நீங்க என்ன சொல்றீங்க? 1950க்கு முன்னால் இருந்த ஏதாவது ஒரு ஆவணம் வேண்டும் என்று கேட்கிறீர்கள். இது நியாயமா என்று கேட்டால் இதற்கு பொறுப்பு மத்திய அரசாங்கம் என்று சொன்னால் யாரை ஏமாற்றுகிறது? கேரளத்தை ஆளக்கூடிய இடதுசாரி அரசாங்கம். யாரை ஏமாத்துறீங்க? இப்ப தமிழகத்தை பொறுத்தவரை பட்டியல் சாதியில் அட்டவணை பிரிவில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் நாங்கள் பட்டியலை விட்டு வெளியே போகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படி பட்டியலை விட்டு வெளியே போகிறோம் என்று அவர்கள் சொல்வதால் அது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். அதுபோல ராஜஸ்தான் என்ன, ஹரியானா மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஜாட்டுகள் என்ன செய்யறான்? அவன் நாங்கள் எஸ்டி அப்படின்னு சொல்லி இடையில கொஞ்சம் போராட்டம் நடத்தினாங்க. குர்ஜார்கள் என்ன செய்தான்? ராஜஸ்தான்ல ரயில் மறியல் பண்ணான், எங்களை எஸ்டி பிரிவில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுவெல்லாம் கூட மத்திய அரசு சம்பந்தப்பட்டது என்று எடுத்துக்கொண்டால் கூட ஒரு மாநிலத்தில் வாழக்கூடிய மக்கள் அந்த அட்டவணை பிரிவில் தான் அங்கே இருக்கிறார்கள் அவர்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு 1957 தேவிகுளம் ஒரு தனித்தொகுதி ரிசர்வ், ஒரு பொது தொகுதி எம்எல்ஏவா அங்கே அப்ப இருந்தாங்க. இரட்டை தொகுதி இருக்கிறவர், இரட்டை உறுப்பினர் தொகுதி இருக்கிறவர் அங்க ஒரு பொது உறுப்பினர் இருந்தாங்க. ரோசமா புன்னூஸ் அவர்கள் திருமதி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே. அப்ப எஸ்சி பிரிவில் வெற்றி பெற்ற திரு கணபதி அவர்கள் என்ன சான்றை வைத்து வெற்றி பெற்றார்? அதான் கேள்வி. அந்த சான்று கொடுத்தது யார்? இருக்கட்டும். இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ராஜா ஆதி திராவிட பறையர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு எஸ்சி அப்படிங்க போய்த்தானே தேவிகுளத்தில் நிக்க முடிஞ்சது. அவருக்கு எதை வச்சு நீங்க சான்று கொடுத்தீங்க? அப்ப கேரள மாநில பட்டியல் பிரிவில் அட்டவணை பிரிவில் அங்க இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களும் ஆதி திராவிட பறையர் இன மக்களும் அருந்ததியர் மக்களும் வரும்போது, புதிரை வண்ணார்களும் வரும்போது நீ கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அரசியல்வாதிக்கு மட்டும் நீ கொடுப்பியா கேரளாவில்? நான் கேட்கிறேன். சுந்தரமாணிக்கத்துக்கு கொடுத்தீங்க, ஏகே மணியண்ணனுக்கு கொடுத்தீங்க, அண்ணன் ராஜேந்திரனுக்கு கொடுத்தீங்க. என்ன கொடுத்தீங்க? எஸ்சி சர்டிபிகேட் கொடுத்தா நிக்க வச்சீங்க. ஆனால் அதே ஏகே மணியண்ணனுடைய